இரவு 12 மணிக்கு வெறிச்சோடிய கிளப்ல பியானோ தானாக ஒலிக்க ஆரம்பிச்சா, நீங்க என்ன பண்ணுவீங்க? இது ஊட்டி வெல்லிங்டன்ல நடந்த உண்மை கத. 1940கள் கட்டப்பட்ட ஒரு பழைய ஆங்கில கிளப்பு. இப்போ அது வெறிச்சோடி காவலர்கள் மட்டும் இரவில் கவனித்து வர்றாங்க. ஒரு குளிர் இரவு. காவலர் ராமு அங்கே ஒரே ஒருத்தராக டியூட்டி பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென ஹாலுக்குள் இருந்து பியானோ சத்தம் கேட்டது. "இங்க யாரும் இல்லையே?" என்று பயந்து மெதுவாக உள்ளே சென்றார். அவர் பார்த்த காட்சி அவரை கலங்கச் செய்தது. யாரும் அமரவில்லை. ஆனா பியானோ தானாகவே வாசிக்க ஆரம்பிச்சது. அதே சமயம் மின்சாரம் இல்லாத இடத்தில் ஒரு மெழுகுவர்த்தி தானாக எரிய ஆரம்பிச்சது. அந்த ஒளியில் சுவரில் தெரிந்தது ஒரு ஆங்கிலர் போன்ற நிழல். உயரமாக பழைய கோட் அணிந்தவன். ராமு ஓட முயன்றார். ஆனா கதவு தானாக அடைந்து பூட்டிக் கொண்டது. அந்த நேரம் அவரது காதில் ஒரு குரல் கேட்டது. "கெட் அவுட். திஸ் இஸ் நாட் யுவர் பிளேஸ்." ராமு பயந்து தரையில் விழுந்தார். அடுத்த நாள் காலை சக காவலர்கள் கதவைத் திறந்து உள்ளே பார்த்தபோது, ராமு இன்னும் அங்கேயே மயங்கி கிடந்தார். அவரது கைகளில் மெழுகுவர்த்தியின் கரும்புள்ளிகள் இருந்தன. அந்த நாள் முதல் வெல்லிங்டன் பேரக்ஸ் பகுதியில் காவலர்கள் ஒரே ஒருத்தராக இரவு டியூட்டி போகவில்லை. இது பேய் கதையா? இல்ல சதி பண்ணிய வரலாறு தானா? அத முடிவு செய்வது நீங்க தான்.